நண்பர்களே, ஒரு ஆட்சி என்பது வள்ளுவன் ஆட்சியினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்லுகிறான். ஒரு இயற்றல், ஈட்டல், காத்தல், அதற்கொண்டு வருகிற வருமானத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவது என்கிற அந்த கேள்விக்கு முழு இலக்கணமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. சார், முதலீடுனால என்ன சார் பிரயோஜனம்? முதலீடுனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒரு மாநிலம் உயர்ந்து நிற்கிறது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 17வது இடத்தில் இருந்தது. பெரிய மாநிலங்களின் பட்டியலில் 17வது இடம். நாங்கள் இன்றைக்கு முதலிடம். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரி இன்றைக்கு 24-25 கிட்டத்தட்ட 3,76,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் தனிநபர் வருமானத்தில் திராவிட மாடல் ஆட்சி உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. இதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்க பாக்குற போது, இந்தியாவினுடைய தேசிய சராசரியே 2 லட்சம் தான். இந்தியாவின் தேசிய சராசரி 2 லட்சம். அந்த 2 லட்சத்தை கடந்து 1.76 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒரு தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறது. எப்படி தனிநபர் வருமானம் உயரும்? முதலீடு, அதன் மூலம் வேலை வாய்ப்பின் மூலம் தனிநபர் வருமானத்தின் மூலம் ஒரு குடும்பம் உயர்கிறது. அந்த குடும்பத்தின் உயர்வால் ஒரு மாநிலம் கட்டமைப்பை பெறுகிறது. அந்த கட்டமைப்பின் மூலம் ஒரு மாநிலம் உற்பத்தி அளவில் முதலிடத்தை பெறுகிறது. இதுதான் சார் ஒரு சைக்கிள்.